வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மான்செஸ்டர் விமானம் திசை திருப்பப்பட்டதால் தவித்த ரயனேர் பயணிகள். புட்டினின் மே 9 ராணுவ அணிவகுப்பை கிண்டல் செய்த நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே. புட்டின் நடத்தும் பொருளாதார மாநாட்டிற்கு முன்பாக செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் துறைமுகத்தை தாக்கிய உக்ரைன். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் எண்ணெய் முனைய சேதங்களை அம்பலப்படுத்திய புதிய செயற்கைக்கோள் படங்கள். அமெரிக்கா மற்றும் சீனாவின் தொழில்நுட்ப மிரட்டல் குறித்து ஐரோப்பா எச்சரிக்கை. பால்டிக் கடலில் நேட்டோ அமைப்பின் பிரம்மாண்ட கடற்படை கூட்டு பயிற்சி தொடக்கம். விமானங்களில் ரகளை செய்வோருக்கு தடை விதிக்க பிரிட்டன் அரசு ஆலோசனை. ஓய்வூதியத்துக்கான வரி சுமையை தவிர்ப்பதற்கான எளிய வழிமுறைகள். இனி விரிவான செய்திகள். மான்செஸ்டர் விமானம் திசை திருப்பப்பட்டதால் தவித்த ரயனேர் பயணிகள். மான்செஸ்டரில் இருந்து பிரான்சில் நான்ஸ் நகருக்கு புறப்பட்ட ரயனேர் விமானம் மோசமான வானிலை காரணமாக பாதியிலேயே திசை திருப்பப்பட்டது. நான்ஸ் நகருக்கு அருகில் 30 நிமிடங்கள் வட்டமடித்த விமானம் பின்னர் சுமார் 2 மணி நேரம் தொலைவில் உள்ள டூர்ஸ் விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டது. இதனால் விமான நிலையத்திலேயே பல மணி நேரம் தவித்த பயணிகள் தங்களுக்கு எந்தவித முறையான தகவலோ அல்லது உதவியோ வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். உதவிக்கு ரயனேர் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் எவரும் இல்லாததால் குழந்தைகள் மற்றும் முதியவர்களுடன் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். நீண்ட நேர காத்திருப்புக்கு பிறகு பயணிகள் அனைவரும் பேருந்துகள் மூலம் மீண்டும் நான்ஸ் நகருக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்த தாமதத்தால் தங்கள் வாடகைக்கு எடுத்த வாகனங்களை பெற முடியாமலும் தங்குவதற்கு இடமின்றியும் நள்ளிரவில் தவித்ததாக பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புட்டினின் மே 9 ராணுவ அணிவகுப்பை கிண்டல் செய்த நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே. உக்ரைன் எல்லையில் ரஷ்ய ராணுவத்தின் பலம் பெருமளவு வீழ்த்தப்பட்டுள்ளதாக நேட்டோ அமைப்பின் புதிய பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே தெரிவித்துள்ளார். மாஸ்கோவில் மே 9 அன்று நடந்த ரஷ்யாவின் புகழ்பெற்ற வெற்றி நாள் ராணுவ அணிவகுப்பை குறிப்பிட்டு அவர் ரஷ்ய அதிபர் புட்டினை விமர்சித்துள்ளார். உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியின் அதிகாரப்பூர்வ அனுமதி இருந்தால் மட்டுமே மாஸ்கோவில் புட்டினால் இந்த அணிவகுப்பை நடத்த முடிந்தது என ரூட்டே கூறினார். அணிவகுப்பு நடத்த உக்ரைன் 2 மணி நேரம் அனுமதி அளித்தது. ஆனால் தாக்குதலுக்கு பயந்து புட்டின் 1 மணி நேரம் 55 நிமிடங்களிலேயே அதை அவசரமாக முடித்துக் கொண்டார் என்று அவர் கிண்டல் செய்தார். உக்ரைன் தலைநகர் கீவ் நகருக்கு நேட்டோ குழுவுடன் சென்றிருந்த மார்க் ரூட்டே அதிபர் செலன்ஸ்கியுடன் நடத்திய கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் இந்த கருத்தை பகிர்ந்து கொண்டார். போர்க்களத்தில் ரஷ்யா சந்தித்து வரும் பின்னடைவுகளும் மாதத்திற்கு 30,000க்கும் அதிகமான வீரர்களை அந்நாடு இழப்பதும் அதன் பலவீனத்தை காட்டுவதாக நேட்டோ தலைவர் சுட்டிக்காட்டினார். புட்டின் நடத்தும் பொருளாதார மாநாட்டிற்கு முன்பாக செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் துறைமுகத்தை தாக்கிய உக்ரைன். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நடத்தும் ரஷ்யாவின் டாவோஸ் எனப்படும் சர்வதேச பொருளாதார மாநாடு தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு இந்த அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள முக்கிய எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதி முனையங்களை இலக்காக கொண்டு உக்ரைன் ராணுவம் இந்த ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியுள்ளது. உக்ரைனின் நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் ரஷ்ய எல்லைக்குள் 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பயணித்து இந்த தாக்குதலை வெற்றிகரமாக நிகழ்த்தியுள்ளன. இந்த தாக்குதல் காரணமாக துறைமுக பகுதியில் பெரும் வெடிச்சத்தத்துடன் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் அங்குள்ள உள்கட்டமைப்புகள் சேதமடைந்ததாகவும் உள்ளூர் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவர புட்டின் திட்டமிட்டிருந்த மாநாட்டின் பாதுகாப்பு மற்றும் ரஷ்யாவின் பொருளாதார நம்பகத்தன்மை குறித்து இத்தாக்குதல் பெரும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. போரின் போக்கு மாறி வருவதை உணர்த்தும் வகையில் ரஷ்யாவின் பாதுகாப்பான முக்கிய நகரங்களுக்குள்ளும் தங்களால் ஊடுருவ முடியும் என்பதை உக்ரைன் இதன் மூலம் நிரூபித்துள்ளது. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் எண்ணெய் முனைய சேதங்களை அம்பலப்படுத்திய புதிய செயற்கைக்கோள் படங்கள். உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் எண்ணெய் முனையம் அடைந்த பெரும் சேதங்களை புதிய செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியிட்டுள்ளன. பிளான்ட் லேபர்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்த படங்கள் தாக்குதலுக்கு உள்ளான எரிபொருள் சேமிப்பு தொட்டிகள் கடுமையாக எரிந்து சிதைந்துள்ளதை காட்டுகின்றன. இந்த எண்ணெய் முனையம் ரஷ்யாவின் மிக முக்கிய எரிசக்தி ஏற்றுமதி மையங்களில் ஒன்று என்பதால் இத்தாக்குதல் அந்நாட்டின் வர்த்தகத்துக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பயணித்து உக்ரைன் துல்லியமாக இந்த இலக்கை தாக்கியுள்ளது செயற்கைக்கோள் பதிவுகள் மூலம் தெரியவந்துள்ளது.
மொஸ்கோ இந்த தாக்குதலால் ஏற்பட்ட பாதிப்புகளை மறைக்க முயன்ற போதிலும் வெளியுறவு மற்றும் ராணுவ நிபுணர்கள் சேதத்தின் தீவிரத்தை இந்த ஆதாரங்கள் மூலம் கணித்துள்ளனர். ரஷ்யாவின் பொருளாதார இதயமாக விளங்கும் முக்கிய உள்கட்டமைப்புகளை உக்ரைன் தொடர்ந்து வெற்றிகரமாக முடக்கி வருவதை இந்த புதிய புகைப்பட சான்றுகள் காட்டுகின்றன. அமெரிக்கா மற்றும் சீனாவின் தொழில்நுட்ப மிரட்டல் குறித்து ஐரோப்பா எச்சரிக்கை. அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய வல்லரசு நாடுகள் தங்களின் தொழில்நுட்ப மேலாதிக்கத்தை உலக நாடுகளுக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்தி வருவதாக ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு, மைக்ரோசிப்கள் மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் போன்ற முக்கிய துறைகளில் ஐரோப்பா பிற நாடுகளை சார்ந்திருப்பதே இந்த மிரட்டல்களுக்கு காரணம் என கூறப்படுகிறது. அரசியல் அழுத்தங்களுக்கு பணிய வைக்க முக்கிய தொழில்நுட்பங்களின் விநியோகத்தை நிறுத்துவதாக இரு நாடுகளும் மறைமுகமாக மிரட்டுவதாக ஐரோப்பிய பாதுகாப்பு வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த தொழில்நுட்ப பிளாக்மெயில் நடவடிக்கைகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள ஐரோப்பா தனது சொந்த தொழில்நுட்ப உள்கட்டமைப்பை அவசரமாக மேம்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க நிறுவனங்களின் ஏகபோக உரிமையை குறைப்பதற்காகவே ஐரோப்பிய நாடாளுமன்றம் சமீபத்தில் கூகுள் நிறுவனத்திற்கு பதிலாக மாற்று தேடுபொறியை பயன்படுத்த முடிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. பால்டிக் கடலில் நேட்டோ அமைப்பின் பிரம்மாண்ட கடற்படை கூட்டு பயிற்சி தொடக்கம். நேட்டோ அமைப்பின் மிக முக்கிய மற்றும் பிரம்மாண்டமான பால்டாப்ஸ் கடற்படை கூட்டு பயிற்சி போலந்து நாட்டு துறைமுகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. பால்டிக் கடல் பிராந்தியத்தில் ரஷ்யாவின் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த ஆண்டு பயிற்சி திட்டமிடப்பட்டுள்ளது. நேட்டோ உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த சுமார் 50 போர்க்கப்பல்கள், 85 போர் விமானங்கள் மற்றும் 900க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். நேட்டோவில் சமீபத்தில் இணைந்த பின்லாந்து மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளும் பால்டிக் கடலில் தங்களின் கூட்டு பாதுகாப்பு பலத்தை காட்ட இந்த பயிற்சியில் இணைந்துள்ளன. கடலடி கன்னிவெடிகளை அகற்றுவது, நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு போர்கள் மற்றும் வான்வெளி பாதுகாப்பு உத்திகள் போன்ற பல்வேறு அதிநவீன பயிற்சிகள் இதில் மேற்கொள்ளப்பட உள்ளன. ரஷ்ய எல்லைக்கு மிக அருகில் நடக்கும் இந்த பிரம்மாண்ட ராணுவ நடவடிக்கை ஐரோப்பிய பிராந்தியத்தில் நிலவும் தற்போதைய போர்க்கள பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. விமானங்களில் ரகளை செய்வோருக்கு தடை விதிக்க பிரிட்டன் அரசு ஆலோசனை. விமான பயணங்களின் போது பயணிகளின் மோசமான மற்றும் அநாகரிகமான பொது நடத்தை சம்பவங்கள் பிரிட்டனில் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இதனை கட்டுப்படுத்த விமானங்களில் வன்முறையில் ஈடுபடும் பயணிகளுக்கு தடை விதிக்கும் கருப்பு பட்டியல் திட்டத்தை பிரிட்டன் அரசு பரிசீலித்து வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஒரு விமானத்தில் ரகளையில் ஈடுபட்டு தடை செய்யப்படும் பயணி நாட்டின் பிற எந்த விமானத்திலும் பயணிக்க முடியாதவாறு சட்டம் கொண்டு வரப்படும். தற்போதைய சூழலில் ஒவ்வொரு விமான நிறுவனமும் தனித்தனியாகவே பயணிகளுக்கு தடை விதித்து வருவதால் இந்த புதிய கூட்டு நடைமுறை அவசியமாகிறது. விமான ஊழியர்களின் பாதுகாப்பு, சக பயணிகளின் நிம்மதி மற்றும் விமான பாதுகாப்பை உறுதி செய்வதே இந்த கடுமையான நடவடிக்கையின் நோக்கமாகும். விமான போக்குவரத்து துறை மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளுடன் இணைந்து இந்த தடையை சட்டப்பூர்வமாக அமுல்படுத்துவதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. ஓய்வூதியத்துக்கான வரி சுமையை தவிர்ப்பதற்கான எளிய வழிமுறைகள். ஓய்வூதிய பணத்தை பெறும்போது வரி விதிப்பில் இருந்து தப்பிக்கவும் சேமிப்பை அதிகரிக்கவும் உதவும் முக்கிய ஆலோசனைகள் வெளியிடப்பட்டுள்ளன. பிரித்தானியாவின் சட்டப்படி ஓய்வூதிய நிதியிலிருந்து முதல் 25% தொகை முற்றிலும் வரி ஏதுமின்றி மொத்தமாக பெற்றுக்கொள்ள முடியும். மீதமுள்ள 75% தொகையை ஒரே நேரத்தில் எடுக்காமல் ஆண்டுதோறும் வருமான வரி வரம்பிற்குள் வருவது போல் பிரித்து எடுப்பது நல்லது. அவசரப்பட்டு மொத்த பணத்தையும் ஒரே நிதியாண்டில் எடுத்தால் அது உங்களை அதிக வரி செலுத்துவோர் பட்டியலுக்குள் தள்ளிவிடும் என எச்சரிக்கப்படுகிறார்கள். ISA போன்ற பிற வரி இல்லாத சேமிப்பு திட்டங்களுடன் ஓய்வூதிய பணத்தை இணைத்து நிர்வகிப்பதன் மூலம் வரியை கணிசமாக குறைக்கலாம். ஓய்வூதிய கணக்கிலிருந்து பணத்தை எடுக்கும் முன் தேவையற்ற வரி இழப்புகளை தவிர்க்க தகுதியான நிதி ஆலோசகரின் ஆலோசனையை பெறுவது அவசியமாகும்.